ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெஸ்வின் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 18வது நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வது ஹேர் பேக். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் நம்ம வெறும் கையிலே ரெடி பண்ண போகிறோம். பட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்காது, முடி நல்லா ஷைனிங் லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேரையும் நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது நம்ம போட போகிறது 6வது ஹேர் பேக் இல்லையா? 6 நாளே சக்ஸஸ் தான். ஸோ இது நானாக சொல்லிக்கிறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த 6வது ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத் இன்னுமே ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதையுமே நீங்கள் தேடி தேடி பறித்து கொண்டு வர வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம், ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம், ஹேர் பேக்கையும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அது போக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் இந்த சேலஞ்சு இல்லாமல் மாதத்தில் 2 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண உங்கள் முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுத்து திக்னஸையும் கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ண உடனே ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரோட க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி வளராத முடியை கூட சீக்கிரம் வளர வைக்கிறதுக்கு என்னென்ன நம்ம முடிக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஹேர் பேக்கில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணுங்கள், செம்ம ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து உங்கள் ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா எல்லாருக்குமே யூஸ் பண்ணி விடலாம். ஏன்னா எல்லா ஹேர் டைப்புக்கும் செட் ஆகக்கூடிய ஒன்று. அதே மாதிரி யாருக்குமே கோல்ட் ஆகாது. ஈஸியாக ரெடி பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண உடனே செம்ம ரிசல்ட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேலஞ்சை கண்டினியூவாக என் கூட யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹேர் பேக்கை மிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் சொல்லவே கூடாது. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, நான் எப்படி வீடியோ கொடுத்து என் முடியை வளர்த்துட்ருக்கணும் அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் முடியை வளர்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 பவுடர் எடுத்துக்க போகிறோம். அதில் ஒன்று ஹைபிஸ்கஸ் பவுடர், இன்னொன்று பிரிங்கராஜ். செம்பருத்தி பூவையும் கரிசலாங்கண்ணியும் நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ரெண்டுமே பூ இன்க்ரீடியன்ட். ரெண்டுமே நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குறதுக்கும் முடிக்கு கருமையை கொடுக்குறதுக்கும் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே வளராத முடியை கூட வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 பவுடரும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பவுடராக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். இப்போ என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பவுடர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த பவுடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணும்போது ஹேரில் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ ஹேருக்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஷைனிங் லுக்கு கொடுக்குறதுக்கும் நல்ல ஒரு கருமையை கொடுக்குறதுக்கும் பவுடர் பேஸில் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது உடனே ரிசல்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் திக்காக மாற்றுறதுக்காக நீங்கள் இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை ஊற வச்சு அது கூட அரைச்சிக்கலாம். பட் இப்படி நம்ம பவுடராக எடுக்கும்போது யாருக்குமே கோல்ட் ஆகாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூட நான் ஒரு செம்பருத்தி பூவோட பவுடர் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த பவுடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண உடனே பாருங்களேன், அப்படியே செம்ம ஷைனிங்காக இருக்கும் முடி. பட் இது 2 மட்டுமே நம்ம யூஸ் பண்ணோன்னா உடனே நமக்கு ரிசல்ட் கொடுக்காது. இது கூட இன்னும் நம்ம 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, அதுதான் தேங்காய் பால். தேங்காய் பாலில் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. இது நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ளிட்டன்ஸ்லேருந்து ஹேர் ட்ரைனஸ்லேருந்து ஹேர் ஃபால்லேருந்து எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் தேங்காய் பாலை அப்படியே எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஹேர் பேக்கில் மிக்ஸ் பண்ணும்போது அது உங்களோட ஸ்கேல்ப்புக்கு இச்சிங்னஸ் கொடுக்காது. ஏன்னா ஒரு சிலருக்கு தேங்காய் பாலில் இருக்கிற அந்த தித்திப்பு தன்மை ஸ்கேல்ப்பில் இச்சிங்னஸை கொடுக்கும். அதே மாதிரி தலையில் பேனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்படிலாம் பண்ணாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்காய் பாலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சக்கை இல்லாமல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஹேர் பேக்கை பவுட்ரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான முட்டையை தான் சேர்க்க போகிறோம். நம்ம எதுக்காக இந்த சேலஞ்சில் முட்டையை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்குறோம் அப்படின்னா, முட்டையில் நிறைய விட்டமின், மினரல்ஸ், அப்புறம் ப்ரோட்டீன் இருக்குது. இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ முட்டையை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காது, ஹேரில் ஒரு
திக்னஸ் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி ஹேரோட க்ரோத்தையும் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு முட்டை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் என்னோடய ஹேர் லென்த்தை பொறுத்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கரு நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பவுடர் ஹேர் பேக் ரெடி பண்ணாலும் கட்டி சேராமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பவுடராக எடுத்துக்கும் போது அது நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் நல்லா ஊறும். ஸோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இருக்காது. ஸோ ஈஸியாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் முடி ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் லாஸும் இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஹேர் லாஸை உடனே கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஹேர் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேர் பேக் மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். வழக்கம் போல் தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கேல்பில் இருந்து ஹேர் ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஹேர் டே நீங்கள் எப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இந்த ஹேர் பேக்கை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஹேர் பேக் கோல்டே ஆகாது. ஆனால் இதை தலையில் யூஸ் பண்ணும்போது சில்லுன்னு இருக்கும். முடியை ரொம்பவும் பிரிக்காமல் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சாறு வந்து உங்களோட ஸ்கேல்பில் நல்லா இறங்கும். அது உங்களுக்கே நல்லா ஃபீல் கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சில்னஸ் எதனால் வருது அப்படின்னா அந்த சாறு வந்து உங்களோட ஸ்கேல்பில் படுறதுனால தான். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் இந்த ஹேர் பேக். ஸோ இந்த மாதிரி லேசாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரண்ட் பால்னஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் நல்லா கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து முன்னாடி அப்ளை பண்ணால் எனக்கு டாண்ட்ரஃப் வந்துருமோ, எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துருமோன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வராது. நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் உங்களோட ஹேர்லேயும் படுற மாதிரி மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கு இந்த மாதிரி உங்களோட ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து இதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, ட்ரைனஸ் இருக்காது. அதே மாதிரி தேங்காய் பாலும் தான் உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் மாதிரி ஹேர் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அது செம்மையாக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம். நீங்கள் பிரித்து அப்ளை பண்ணிங்கன்னா சிக்கு விழுந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சாறு நல்லா இறங்கிரும், எல்லா முடியிலையுமே பட்டுரும். பட் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும் போது எல்லா முடியும் கவர் ஆன மாதிரி இருந்தாலே போதும். ஒரு முடியும் ஒவ்வொன்றோட ஒட்டும் போது அந்த சாறு வந்து ஃபுல்லாக இறங்கிரும். ஸோ ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை இப்படியே விட்டுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஷாம்புவாக இருந்தால் மட்டும் தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட ஜஸ்வின் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட jasvinmeena.comல போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஜஸ்வின் மீனா ப்ராடக்ட் எவ்ரி மந்த் 2/12/22 டேட்டில் காலையில் 11 மணிக்கு மீஷோ, அமேசான் நம்மளோட வெப்சைட்டான jasvinmeena.comல ஸ்டாக் எடுப்போம். இன்றைக்கி டேட்டுக்கு ஸ்டாக் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா லிங்க்கையும் நம்ம சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஷைனிங்காக இருக்குல்ல. ஒவ்வொரு முடியும் அப்படியே தனித்தனியாக விழுகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். முடி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அலையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிக்குன்றது வரவே வராது. இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேரும் பார்க்குறதுக்கு இன்ஸ்டன்ட் பிளாக் கலர் கொடுக்கும். அதே மாதிரி ஹேரோட திக்னஸும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நான் இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு செம்ம ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுருங்க. நாளை கழித்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் முடியை அப்படியே விட்டுருங்க ஆயிலி ஹேரில். 4வது நாள் காலையில் தான் நம்ம ஹேர் பேக் போடுவோம். ஸோ இந்த ரொட்டீனை தான் நம்ம அடுத்து 10 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.